இது வந்து ஒரு பயங்கரமான டீமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா நல்ல வேலை பார்க்குற ஒரு டீம். நீ நோட் பண்ணி பார்த்தனா தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல ரிசோர்ஸஸ மார்ஷல் பண்ணி கரெக்ட்டா எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். நம்ம போன வாட்டி பஞ்சாப் பார்க்கறப்ப இது என்னடா பஞ்சாப் ஒரு மாதிரி சுமாரான டீமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து யாருமே பார்க்கல. மும்பை எல்லாம் செமிஃபைனல் அடிப்பாங்கன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. நம்ம மேட்ச் லைவா பார்த்துட்டு அப்படியே உடனே பண்ணோம். என்னடா இப்படி ஒரு கேம் ஆடினாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளேயிங் லெவன் படிக்கிறேன். லைட்டா உன்னோட டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து ஐ நீட் அ ஃபாரின் பேட்டர் அட் த டாப். ஏன்னா வந்து நோயிங் ரெக்கி பாண்டிங் ஓரளவுக்கு அவர் கண்டிப்பா ஃபாரின் பேட்டர் ஆட வைக்க போறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் எடுத்திருக்காரு. நான் படிக்கிறேன் பாரு. பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன் அது வந்து ஐடியல் சாய்ஸ். பிரப் சிம்ரன் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணியே ஆகணும். நம்பர் 3 வந்து மிச்சு ஓவன் பண்ணிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் பிபிஎல்ல பயங்கரமா அடிக்கிறாரு. பேஸ் போட்டாலும் சரி, ஸ்பின் போட்டாலும் சரி, பிஎஸ்எல்ல கூட போலன்னு பொழந்தாரு. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் பிச்சஸ், பிச் ஈக்குவேஷன் எடுத்து 6 அடிக்கக்கூடிய பிளேயர் தான் மிச் ஓவன். ஸோ மிச் ஓவன் நம்பர் 3. நம்பர் 4 ஸ்ரேயஸ், நம்பர் 5 நேகல் வெதரா. உனக்கு அந்த ஸ்பின்னை வந்து கொஞ்சம் ஈக்குவலா நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இவங்க 2 பேரால. நம்பர் 6 ஸ்டாயினிஸ், நம்பர் 7 சசாங், நம்பர் 8 மார்க்கோ என்சன். மார்க்கோ என்சன் வந்து நம்பர் 8. உனக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஆடுறப்போ என்ன மாதிரிலாம் ஆடுறான்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பர் 8ல மார்க்கோ என்சன் இருக்கப்போ அது பயங்கரமான கொஸ்டின் கொடுக்கும். நம்பர் 9ல ஹர்பீத் பார், நம்பர் 10 ஹர்ஷ்தீப், நம்பர் 11ல நான் 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஜேவியர் பார்லட் இல்லைன்னா லாக்கி ஃபெர்குசன் வச்சுக்கிட்டு நான் இம்பாக்ட் பிளேயர்ல சஹல் வச்சுப்பேன். இன்கேஸ் எனக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சஹலை முன்ன கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வைசாக் விஜயகுமார் கூட என்னால வச்சுக்க முடியும். இஃப் நீடட். ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா, வைசாக் விஜயகுமார் மட்டும் உள்ள பூந்து விளையாடினாருன்னு சொல்லிட்டு ஸ்விங் அதிகமா இருக்க இடத்துல. ஸோ 3 ஓவர்சீஸ் மட்டும் ஸ்லாட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளே பண்ணா பெட்டர் ஆகும் தோணுது. ஏன்னா இந்த டீம் தான் ஐடியில ஆடுவாங்க, அவங்களுக்கு அப்படிதான் செட் ஆகும். சசாங் சிங் மாதிரி ஒரு ஆள் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் 30 ஏஜ்ன்றதுனால அவர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செம்ம யூட்டிலிட்டி பிளேயர். எனக்கு அவர் வந்து நல்ல பிக்கா வின் ஆகணும். நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது.